EDCC பேங்க் சென்னிமலை அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் எங்கே இருக்காருன்னா ஈரோடு மாவட்டம் ஆப்பக்குடலில் வந்து இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் பேர் வந்து பிரியங்கா, ஹோம் மேக்கராக இருக்காங்க. சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு 10 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 3 வயசு ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அவரோட லைஃப்பில் நடந்த ஃபிட்னஸை வந்து அவரே ஷேர் பண்ணுவார். இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்கன்றார் என்கிட்ட. ஸோ மனுகுலத்தை பாவம் என்னும் உளையான சீற்றிலிருந்து மீட்டெடுக்கும் பொருளாய் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகில் வந்துதித்த மண்ணின் மாணிக்கமாம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக, அவனுடைய சாபத்திற்காக, அவனுடைய எல்லாவித அக்கிரமங்களுக்காக தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தன் உடம்பில் உள்ள கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் இந்த பூமியில் உள்ள பாவம் நிறைந்த மனிதனுக்காய் அவர் சிந்தினவராய் தன் இரு கரங்களையும் சிலுவையிலே நீட்டின வண்ணமாய் இவ்வளவா இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மீது நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுயிர் கொடுத்து நம்முயிர் காத்த அன்பின் நல்ல கடவுளாம் இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமம் போற்றி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல என்னையும் இந்த இடத்திலே நிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி, ஆண்டவர் எனக்கு செய்த காரியத்தை சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஈரோடு BMFI ஸ்தாபனத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இதில் ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் கூப்பிட்டதுனால நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் கூப்பிட்டதுனால நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், அல்லது உங்களோடு பிஸ்னஸ் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டதுனால நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். எது எப்படியோ நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால் நீங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த உன்னதமான நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களிலே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவார்கள், MLM. என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த MLMலே நான் சில நாட்கள் ஓடியதுண்டு. அதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் முதலாவது பணம் கொடுத்து அதில் சேர்ந்து விட வேண்டும். பின்பு எனக்கு கீழாக என்னுடைய டவுன்லைன்ஸ், எனக்கு கீழாக ஒரு சிலரை நான் சேர்த்து விட வேண்டும். இப்படியெல்லாம் சேர்த்து விட்டோம்னா அதிலிருந்து வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பணம் வரும் என்று சொல்லி சொன்னாங்க. இதையெல்லாம் நம்பி படிக்கும் பொழுதே நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, வாழ்க்கை முழுவதும் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறாங்களே என்று நான் அந்த காரியத்திலே சேர்ந்து அதற்காக இது போல அநேக மீட்டிங்ஸ்க்கு நான் போனது உண்டு. அங்கே போய் அந்த மீட்டிங்ஸில் இப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த வார்த்தை தான் சொல்லுவேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய நாளாய் அமையும். இந்த நாளில் நீங்கள் செலவழிக்கிற நேரம் அது பணமாய் கொட்டும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற நாள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவேன். ஆனால் எனக்குள்ள தெரியும், இதில் சேர்ந்து பல நாட்கள் ஆன எனக்கே இதில் ஒன்றுமே நடக்கலை. நான் இப்படி சும்மா சொல்லிட்டு இருக்கிறேனே உங்களோட வாழ்க்கை மாறப்போகுதா என்னன்னு. இருந்தாலும் யாராவது ஒரு 2 பேர் சேர்ந்தாதான் நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் எனக்கு திரும்ப வரும். ஸோ அந்த காரணத்தினால பொய்யான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த நாளில் துணிந்து நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் செலவழிக்கிற இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றப் போகிறது என்று சொல்லி, அன்னைக்கு நான் வைத்திருந்த நம்பிக்கை மனிதர் மேல, இன்றைக்கு நான் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னை உருவாக்கினவர் மேல, என்னை வழிநடத்துகிறவர் மேல. அதனால நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க செலவழிக்கிற இந்த நேரம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகுது என்று. என்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த சகோதரர் என்னை குறித்து சொன்னார்கள். என்னுடைய பெயர் குணப்பிரகாஷ். நான் இதே மாவட்டத்தை சேர்ந்த ஆப்பக்குடல் பகுதியில் வசித்து வருகிறேன்.
நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் தான். வாரம் தவறாம ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னை கருத்தாய் கண்காணிப்பாங்க. அதே போல ஆலயத்துக்கு போகும்போது வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போகணுங்கிறதுல மிகவும் உறுதியா இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் கண்காணித்த என்னுடைய பெற்றோர் வேதத்தை அனுதினமும் நீ வாசிக்கிறாயா, வாசிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கல. அந்த வேத வசனங்கள் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியல. ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். இது என்ன, எந்த நிலைக்கு என்னை நகர்த்தி சென்றது என்றால், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் குடிக்க பழகிக் கொண்டேன். நாட்கள் அப்படியே நகர்ந்தது. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு உயர்நிலை பள்ளியிலே நான் படித்தேன். மாதத்துக்கு 2 முறையாவது என்னுடைய பெற்றோரை நான் அழைத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில என்னுடைய படிப்பின் நிலை இருந்தது. அப்படி என்றால் என்னுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு வாழ்க்கை என்னுடைய ஆரம்ப நிலையில இருந்தது. 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற காத்து கொண்டிருக்கிறேன். ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ரிசல்ட் வரும்போது என்ன கேட்பாங்க, தம்பி 12ஆவதுல என்ன மார்க் என்று சொல்லி கேட்பாங்க. ஆனா என்னிடத்துல என்னுடைய உறவினர்கள் கேட்டது, என்னப்பா பாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக என்னை பார்த்து கேட்டாங்க. நான் அப்படியே காத்து கொண்டே இருந்தேன் ரிசல்ட் வரணும்னு சொல்லி. ரிசல்ட் வந்தது. ஆனா ஒரு அதிசயம் பாருங்க, 947 மதிப்பெண்களோடு நான் தேர்ச்சி பெற்றேன். உண்மையாலுமே எனக்கே என்னால் நம்ப முடியல. நிச்சயமா நாம தான் இவ்வளவு மார்க்கா என்று சொல்லி நான் வியந்து பார்த்தேன். உடனே அதே சந்தோஷத்தோடு என்னுடைய அம்மா இடத்துல போய் சொன்னேன். என்னுடைய அம்மா ஒரு அரசு மருத்துவமனையில செவிலியராக பணியாற்றினாங்க. என்னுடைய அப்பா அரசு வங்கியில ஒரு வங்கி ஊழியராக பணியாற்றினாங்க. எனக்கு ஒரு மூத்த சகோதரரும் உண்டு. அவர் இந்த நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கிற பெருந்துறை பகுதியிலே சுய தொழில் செய்து வருகிறார். ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் செய்து வருகிறார். ஒரு பிசினஸாக செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய அம்மாவிடத்துல நான் போய் சொன்னேன், அம்மா நீங்கெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, என்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை, என்னை எப்படியாவது என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இப்போ என் அம்மா சொன்னாங்க, தம்பி நீ நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரதான் எனக்கு சந்தோஷம், அதுக்காக நான் என்ன காரியத்தை வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ் பண்ணினது ஒரு சந்தோஷம், இன்ஜினியரிங் சேர்த்து விடுறேன்னு சொன்னது ஒரு சந்தோஷம். இன்னொரு காரியத்தையும் நான் வேண்டுகோளை என்னுடைய அம்மா இடத்துல வச்சேன். ஈரோட்டுக்குள்ள நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆனா எனக்கு இங்க படிக்க விருப்பம் இல்லைம்மா, என்னை தூரமா கொண்டு போய் சேர்த்து விடுங்க. நான் ஊட்டியில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பார்த்துருக்கேன், அங்கே சீட்ஸ் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு, என்னை அங்கே சேர்த்து விடுங்க. காரணம் என்னன்னா, சில விஷயங்களை என்னால் அதிக நேரம் மறைமுகமாக வீட்டில் செய்ய முடியல. என்னுடைய பாவத்தை என்னால் நிறைவேற்றி கொள்ள முடியல. அதனால எனக்கு ஒரு பிரைவசியா அது இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து என்னை ஊட்டியில ஹாஸ்டல்ல நான் ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி எனக்கு காரியம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்ப என் அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ இங்கிருந்து தான் போகணும், அது என்ன ஆனாலும் சரின்னு சொன்னாங்க. ஆனா நானும் என்னுடைய பிடிவாதத்திலிருந்து இறங்கவே இல்லை. நாட்கள் போனதுனால அவங்க இறங்கி வந்துட்டாங்க. சரி மகன் படிச்சா போதும் என்று சொல்லி என்னை ஊட்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்துவதற்கு அவங்க இசைவு தெரிவிச்சாங்க. குடும்பமாய் போய் அந்த கல்லூரியில எனக்கு ஃபீஸ் கட்டிட்டு என்னை அந்த இடத்துல சேர்த்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் 2008ஆம் வருஷம் எனக்கு இப்படி ஒரு ஜாக் பாட்டா என்று சொல்லி நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு பூரிப்பு, நான் நினைச்சது போலவே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கேன் என்று சொல்லி சேர்த்து விட்டுட்டு வந்துட்டாங்க. கால் லெட்டர் வருது, செப்டம்பர் 5ஆம் தேதி நீங்க கல்லூரிக்கு வந்துடணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி, நான் காலேஜ் ஜாயின் பண்ண ஒரு 5 நாள் முன்னாடி என்னுடைய அம்மாவுக்கு உடல் சரியில்லாம போகுது. நல்லா இருந்த என்னுடைய தாய் திடீரென்று உடல்நல குறைவுனால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனோம். இப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் விலவீனமாக இருக்காங்க, பட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும், ஒரு 2 days மாத்திரம் நீங்கள் அட்மிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அவங்கள அங்கே அட்மிஷன் பண்ணியாச்சு. அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அன்றைக்கு இரவு நான் என்னுடைய அம்மா இடத்துல நான் போய் பேசுகிறேன். அம்மா இப்போ எப்படி இருக்குது, பெட்டராக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, நான் நல்லா இருக்கேன், எனக்கு இப்போ எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லை, நீ இதை குறித்து எதுவும் ஃபீல் பண்ணாத, ஒரு 1 or 2 டேஸில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நீ வீட்டுக்கு போய் இன்னும் 5 நாள் தான் இருக்குது, உனக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நீ பாருன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. வெளியே வந்தேன்னா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. வெளியே கார்லேயே நான் படுத்துட்டேன். ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு 3 மணி இருக்கும். என்னோட அப்பா என்னை எழுப்புனாங்க. எழுப்பிட்டு, தம்பி அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ வந்து பாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் போகிறேன். ஐசியூவில் அம்மாவை வச்சிருந்தாங்க. அப்போது நான் பார்க்கும்போது அவங்க கான்சியஸ் இல்லை, அவங்க அன்கான்சியஸான ஒரு நிலையில் அங்கே படுக்க வச்சுருந்தாங்க. டாக்டர்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. வாயில் மாஸ்கெல்லாம் வச்சு பம்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அந்த நிலையை பார்க்கவே முடியல. என்னுடைய குடும்பத்தில் நான் என்னுடைய அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன். என்னுடைய தகப்பன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால் என்னுடைய அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எதாக இருந்தாலும் என்னுடைய அம்மா இடத்துல தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வயசில் என்னுடைய அம்மாவை அந்த சூழ்நிலையில் பார்க்க என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு உள்ளே போகிறக்கே பயம். இருந்தாலும் என்னுடைய அப்பா என்னை அப்படியே உள்ளே கூட்டிட்டு போனார். அம்மாவோட கையை பிடிச்சேன். அம்மா எந்திரிக்குமான்னு சொல்லி அந்த இடத்துல அழுதேன். என் அம்மாவுக்கு கேட்கல. என்னை நேசித்த என்னுடைய தாய், என்னை நேசித்த தாய் மரித்து போய்விட்டாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் நல்லா படி என்று சொல்லி 2 நாள் முன்னாடி சொன்ன என்னுடைய தாய், எனக்கு வாக்கு கொடுத்த என் தாய் மரித்த நிலையில் படுத்துக் கொண்டிருந்தாங்க. என்னுடைய இறுதியம் முடிந்து போனது. காரியங்கள் எல்லாம் முடிந்தது. என்னுடைய பெற்றோரும் என்னுடைய அண்ணன்மார்களும் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய கல்லூரியில் கூட என்னை விட்டுட்டு வந்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஹாஸ்டலுக்கு வரணும். ஹாஸ்டல் வந்தால் என்னுடைய ரூம்மேட்ஸ்க்கெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வரும். அப்போ அவங்களுடைய பெற்றோர் இடத்துல ரொம்ப சந்தோஷமா சில காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அழகியா வரும், ரொம்ப ஏக்கமா இருக்கும். போன வாரம் என்னோடு பேசின என்னுடைய தாய் இன்னைக்கு என்னோடு இல்லையே. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்னை விசாரிக்க என்னுடைய தாய் இல்லை என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு படுக்கையில படுத்து போர்வை பார்த்து கொண்டு அழுக ஆரம்பித்து விடுவேன். 1 நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் இப்படி போனது. என்னோட கூட இருந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, கவலைப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கிறோம், நீ எதை குறித்து கவலைப்படாத என்று சொல்லி சொன்ன நண்பர்கள் என்னை கூட்டிட்டு போயிட்டு, இங்கே வா, உன்னுடைய கவலைகள் மறக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்றதை செய் என்று சொல்லி எனக்கு குடிக்க கொடுத்தாங்க. மீண்டும் அது எனக்கு புதிதல்ல, இதை விரும்பித்தான் அல்லவா நான் போனேன். இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளாய் நான் சுதந்திரமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து இந்த சூழ்நிலையை நான் தான் தெரிந்து கொண்டேன். அதே போல அந்த சூழ்நிலை கிடைத்தது. தற்காலிகமாக அதை குடிக்கும் பொழுது என்னுடைய மனம் நிம்மதியாக இருந்தது போல தோன்றினது. அங்கேயும் குடிக்க ஆரம்பித்தேன், ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் அநேக ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். நண்பர்களோடு சேர்ந்து அநேக தவறான காரியங்களை நான் ஈடுபடுத்தி கொண்டேன். என்ன, நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது என்னுடைய நண்பனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு இதே போல ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டு நான் குடித்திருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் சற்றென்று கைகலப்பாய் மாறினது. அப்போ ஒருவர் நாங்கள் மாறி மாறி தாக்கி கொண்டோம். கையில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பித்துக் கொண்டோம். என்னுடைய சக நண்பர்கள் வெளியில ரூம் எடுத்து அவர்கள் தங்கி இருந்தார்கள், லோக்கல் ஏரியாஸ்ல. அவர்கள் அவருடைய வீடுகளுக்கு புகுந்து அதை ஒழித்து கொண்டார்கள். நாங்கள் விடல, நாங்கள் துரத்தி போய் அவர்களை அடிக்க ஆரம்பித்தோம்.
கதவுகளை உடைத்து உள்ளே பூந்து ஒரு 10 பேர் எங்களோட சார்ந்தவங்க. அங்கிருந்த லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, வந்து அவங்கள எங்க எல்லாத்தையுமே அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டோர் எல்லாம் பூட்டி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1/2 hourல போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளிருந்து எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் மீது அந்த லோக்கல் பீப்புள் எல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எங்கள் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க, வழக்கு பதிவு தொடர்ந்தாங்க. இந்த நியூஸ் காலையில் செய்தித்தாளில் லோக்கல் நியூஸ் பேப்பரில் வருது. இது பார்த்தோம்னா கல்லூரி நிர்வாகம் எங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து யூ வில் பி சஸ்பெண்டட் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்னு சொல்லி இஷ்யூ பண்ணிட்டாங்க. என்னோட சேர்ந்து 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்களும் ஒரு 10 நாளில் கூப்பிடுவாங்க, 20 நாள் கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். 1 மாதம் ஆச்சு, எங்களுடைய காலேஜ்லேருந்து யாருமே கூப்பிடலை. எங்களுடைய 10 நபர்களுடைய பெற்றோர்களை ஒன்று சேர்ந்து எப்படியாவது இவனை காலேஜில் சேர்த்து விடணும்னு சொல்லி எல்லாரும் போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து என்னை மீண்டுமாய் கல்லூரியில் சேர்த்துக்கொள்ளும்படி அந்த இடத்துல சிபாரிசு கேட்டாங்க. அப்போ பெரிய மனசு பண்ண அந்த கல்லூரி நிர்வாகம் எங்களை கல்லூரியில் சேர்த்து கொண்டது. ஆனால் இவர்களை கல்லூரியில் நாங்கள் சேர்த்து கொள்வோமே தவிர விடுதியில் இவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவர்களோடு சேர்ந்து அநேக பிள்ளைகள் கெட்டு போயிடும். இவர்களை விடுதியில் வைக்கிறது சரியல்ல, இவர்களை இமிடியட்டாக காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெக்கேட் பண்ணணும். 10 பேரும் சேர்ந்து வெளியே ஒரு வீடு எடுத்தோம். ஒரு கல்லூரிக்கு அருகாமையில் ஒரு பெரிய வீடு ஒன்று எடுத்து அந்த 10 பேரும் வாடகைக்கு ஷேர் பண்ணி நாங்கள் அங்கே குடியிருந்தோம். இந்த சூழ்நிலை தான் என்னை இன்னும் அதிகமாய் பாவத்திற்குள்ளாய் கொண்டு போனது. எதையெல்லாம் நாங்கள் விடுதியில் மறைத்து பண்ணி கொண்டிருந்தோமோ, தனியா ஒரு ரூம்ல 10 பேருமே தவறான காரியத்திலே ஈடுபடுகிற நண்பர்கள். 10 பேத்துக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு இடம் கிடைத்தது போல அதிக பாவத்தை அந்த இடத்துல நாங்கள் நிறைவேற்றினோம். கல்லூரிக்கு போறோமோ இல்லையோ, தினமும் குடிக்கிறது எங்களுடைய வழக்கம். சிகரெட் பிடிக்கிறது அது பொழுதுபோக்கு. அநேக பாவமான காரியங்களை செய்கிறது இதெல்லாம் விளையாட்டா தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் இருந்த வீடு ஒரு கொட்டி சோதோம் குமோராவை போல காட்சி அளித்தது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நாட்கள் அப்படியே நகர்ந்தது. ஒரு நாள் 3rd year ஃபைனல் செம் எழுதும் பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் மாத்திரம் அந்த வீட்டில் ஒரு நாள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. காரணம், எனக்கு 10 அரியர்ஸ் இருந்தது. அதில் ஒரு அரியர் அடுத்த நாள் எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலை. சரி என்று சொல்லி நான் ஒருவன் மாத்திரம் ரூமில் தனியாக இருக்கிறேன். அடுத்த நாள் வெடிந்தது. நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியே சாப்பிட போயிட்டு வரும்போது ஒரு 1/2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு என்னோடு எடுத்து வந்துட்டு நான் என்னுடைய ரூமில் தனியாக அமர்ந்து கொண்டு இப்படி செவத்தில் இப்படி சாய்ந்து கொண்டு அந்த சிகரெட்டை இப்படி புகைத்து கொண்டு அப்படியே யோசித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேர் எதிர்ப்பால ஒரு அலமாரி இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும். அதில் என்னுடைய பைபிள் நான் வச்சுருப்பேன். பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா, படிக்கிறனோ இல்லையோ கையில் எப்போ வச்சுருப்பேன். ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை. வேதாகமம் கையில் இருந்தாலே எல்லாம் நிறைவேறும். அந்த நம்பிக்கையினால அப்படியே அந்த வேதாகமத்தை வச்சிருப்பேன். அந்த பைபிளை பார்த்துட்டே நான் புகையை விட்டு கொண்டு இருக்கிறேன். அப்ப திடீரென்று எனக்குள்ளாரி ஒரு சத்தம், குணா அந்த பைபிளை எடுத்து கீழே வை. என்னால் உணர்ந்து கொள்ளவே முடியல. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ள வரணும்? இது நம்மளை குறித்து சொல்லக்கூடிய உணர்வு அல்ல என்று சொல்லி யோசித்து மீண்டுமாய் அப்படியே நான் செய்து கொண்டிருக்கிறேன். திருப்பி அதே சத்தம், குணா பைபிள் எடுத்து கீழே வை. நான் யோசித்து முடிக்க 3வது முறை அதே சத்தம். எனக்குள்ளாய் ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு அந்த வேதாகமத்தை எடுத்து நான் முன்னாடி இப்படி வச்சுட்டேன். ஆண்டவர் மீண்டுமாய் சொல்றாரு, நான் உன் கரத்தை பிடித்து நடத்த நீ இடம் கொடுப்பாயானால் இந்த வேதத்தை உன் கையில் எடுத்துக்கொள், இல்லை என்றால் உன் இஷ்டப்படி செய். சாய்ஸ் என்கிட்ட விட்டுட்டார். இன்றையிலிருந்து நான் உன் கரத்தை பிடித்து நடத்த நீ இடம் கொடுப்பாயானால் இந்த வேதத்தை உன் கையில் எடுத்துக்கோ, இல்லைனா உன் இஷ்டப்படி நட. 3 முறை அந்த சத்தம் எனக்குள்ளாய் ஒலிக்கிறது. நான் யோசிக்கிறேன், இது இன்னும் 1 வருஷம் இருக்கு நான் காலேஜ் முடிக்க. இதே ரூம்ல தான் நான் ஸ்டே பண்ணணும். என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இந்த பழக்கத்துல எல்லாருமே இருப்பாங்க. நீ எப்படி இதை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியும்? நீ வேதத்தை எடுத்துட்டன்னா இது எல்லாத்தையும் நீ கைவிட வேண்டியதாயிரும். ஆனா யோசித்து பார்த்தேன்,
இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய நெஞ்சோடு சேர்த்து கொண்டு கட்டி பிடித்து கொண்டு நான் அழுக ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 2 மணி நேரம். ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு கிறிஸ்துவன், இயேசு கிறிஸ்துனா யார் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனா அவருடைய வசனமோ வார்த்தையோ எனக்குள்ள இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்றேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஒரு ஒளிய, சின்ன ஒளி நான் பார்க்கிறேன், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டதாக இந்த உணர்வு எனக்கு காட்டுது. ஆண்டவரே என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப நேரம் நான் அழுகிறேன். என்னுடைய அழுகையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்த எனக்குள்ள அப்படி ஒரு சமாதானம். ஏன் அப்படி ஒரு சந்தோஷத்தை அந்த நேரத்துல கொடுத்தார் என்று சொல்லி எனக்கு தெரியல. என்னுடைய வாயை திறந்தேன் என்று சொன்னால் அதிக கெட்ட வார்த்தை நான் பேசுவேன். ஒரே நொடி பொழுது அத்தனை காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாறி போனது. ஒரே நொடி பொழுதுல என்னுடைய கரத்தில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு போய் நான் அப்படியே உடைச்சு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கணும்ன்ற ஆசையே இல்லை, எனக்கு குடிக்கணும்ன்ற ஆசையே வரல, எனக்கு தவறான காரியத்தை பாவத்தை செய்யணும்ன்ற ஆசையே வரல. ரொம்ப சந்தோஷமா அந்த எக்ஸாம் எழுத போனேன். எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயாச்சு. திருப்பி விடுமுறை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரூமுக்கு வராங்க, நானும் வரேன். அந்த இரவு கெட் டுகெதர், மறுபடியும் அகைன் பார்ட்டி. அப்ப எனக்கும் ஒரு டம்ளர் வைக்கிறாங்க. இப்ப நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்றேன், இல்லடா வேண்டாம் நான் விட்டுட்டேன் என்று சொல்லி. அவன் சொல்றான், உன்னால விட முடியாது, உன்னால விட முடியாது, நீ எப்படி விட்டுறன்னு நான் பார்க்கிறேன்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் அதை ஏத்துக்கவே இல்லை. நாட்கள் போனது, சந்தோஷமாய் என்னுடைய நாட்கள் அந்த ரூம்ல கழிந்தது. ஏறக்குறைய 1 வருஷம் அதே ரூம்ல மீண்டுமாய் நான் படித்தேன், அதே ரூம்ல தங்கியிருந்து படித்தேன். ஆனா எந்த காரியத்தையும் மீண்டுமா அதுக்கப்புறம் நான் தொடவே இல்லை. எனக்கு தொடரணுன்ற ஆசையும் வரல, எந்த காரியமும் எனக்கு வரல. ஃபைனல் இயர் செமஸ்டர் எழுதும்போது எனக்கு 10 அரியர்ஸ் இருந்தது. அந்த 10 அரியர்ஸையும் அந்த ஃபைனல் இயர்ல ஒரே ஸ்ட்ரோக்ல கிளியர் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஒரே ஸ்ட்ரோக்ல. அது மாத்திரம் இல்ல, அது முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய சக ஆசிரியர்கள் சொன்னாங்க, நீ எப்படி டிகிரி முடிக்கிறேன்னு நான் பார்க்கிறேன்னு சொல்லி. ஆனா அதே கல்லூரியில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கோயம்புத்தூர்ல இருக்கிற டெக்ஸ்மோ என்கிற கம்பெனியில எனக்கு சிஎன்சி ப்ரோக்ராமரா என்னை அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு ஒர்க் அது. ஸோ அந்த இடத்துல நான் 2 கெய்சான் ஒர்க் செய்து அந்த கெய்சான் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க அந்த கம்பெனியில. ஸோ அந்த அளவுக்கு அந்த காரியத்தை அந்த இடத்துல என்னை உயர்த்தி வைத்தான். ஆனா சம்பளம் குறைவு தான். அந்த நாட்களில் 2012ஆவது வருஷத்துல 12,000 ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க. சந்தோஷமா என்னுடைய நாட்கள் அந்த இடத்துல நகர்ந்தது. ஆனா நான் ஆண்டவரை அந்த இடத்துல, நான் இங்க கல்லூரியில படித்த ஆண்டவரை நான் விடவே இல்லை. என்னுடைய ஆண்டவரை கரம் பிடித்து அப்படியே நடத்தி கொண்டே போனாரு. என்னுடைய பயணம் அப்படியே மெல்லிய நீரின் மேலே போகிற படகை போல அப்படியே அமைதலாய் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் அந்த விடுமுறைக்காக என்னுடைய அப்பாவை நான் பார்க்க வந்தேன். என்னுடைய அப்பா இப்ப நான் தங்கி இருக்கிற ஆப்பக்குடல் பகுதியிலே அந்த வீட்டிலே அவர் குடியிருந்தார்கள். என்னுடைய அண்ணார் பெருந்துறை பகுதியிலே அவர் குடியிருந்தார். அப்பொழுது என்னுடைய அப்பா மாத்திரம் தான் தனியா அந்த வீட்டில் குடியிருந்தாங்க. அப்ப என்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக விடுமுறை நாட்களில் நான் மாதம் 1 முறை அல்லது 2 முறை வருவது வழக்கம். அந்த அன்னைக்கு வந்துட்டு என்னுடைய அப்பாவோடு சந்தோஷமா இந்த நாளை கழித்து விட்டு நான் படுத்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு 2-3 மணி இருக்கும் நைட்டு. என்னுடைய அப்பா என்னை எழுப்புனாங்க, தம்பி உடம்புக்கு கொஞ்சம் முடியல மாதிரி இருக்கு, மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுன்னு சொல்லி கேட்டாங்க. கதவெல்லாம் திறந்து விட்டு அப்பாவுக்கு நெஞ்சில் தைலெல்லாம் போட்டு நானும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து பார்த்தேன். பட் அவருக்கு கொஞ்சம் சிவியராக தொடங்க ஆரம்பிச்சது. சரின்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க. அவங்க ட்ரைனிங் டாக்டர் போல. அவங்க முடிந்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் செக்யூர் பண்ணுற அளவுக்கு அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. சீஃப் டாக்டர்கிட்ட கால் பண்ணி வர சொன்னாங்க. அவர் வரதுக்கு ஏறக்குறைய ஒரு 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனோடனே இவருடைய
இவரை பார்த்தா ரொம்ப முடியாத மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்ததுனால சரி வேற ஹாஸ்பிட்டலுக்கு நான் மூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு அப்படியே கூட்டிட்டு வரும்போது என்னுடைய அப்பாவுடைய வாயிலிருந்து கருப்பா ஒரு திரவம் போல அப்படியே வடிய ஆரம்பித்தது. நான் அப்படியே என்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டேன். என்னவா இருக்கு, ஒருவேளை வாமிட் பண்றாரோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறேன். அப்போ கரெக்டாக சீஃப் டாக்டர் உள்ள என்ட்ரானாரு. தம்பி என்ன பண்றீங்க, அப்பா இறந்துகிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனேன். மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு அவங்களும் என்னுடைய அம்மாவை நான் பார்த்தது போலவே அதே ட்ரீட்மெண்ட் தான் நடக்குது. நான் வெளியிருந்தே நான் முடிவு செய்து விட்டேன், என்னுடைய அப்பா இறந்து போயிட்டார் போல இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. சரி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, ஆண்டவர் விட மாட்டாரு, கண்டிப்பா என்னுடைய அப்பாவுக்கு ஜீவனை கொடுப்பாருன்ற ஒரு விசுவாசம். ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே நின்று கொண்டே இருக்கிறேன். டாக்டர் கூப்பிடுறாங்க, தம்பி எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அப்பா இறந்துட்டாருப்பா. எனக்கு அப்ப திருமணம் முடியல, சரியான வேலையும் அமையல. கோயம்புத்தூர்ல ஒரு வாடகை வீட்டில் நான் குடியிருந்து வந்தேன். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. என் அம்மா போனதுக்கு அப்புறம் நான் என் அப்பா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். சரி இனி எனக்கு துணை இனி இவருதான், என்னுடைய வாழ்க்கையில முடிந்த வரைக்கும் என்னோட கூட வருவாங்கன்னு சொல்லி நான் நம்பி இருந்தேன். என்னுடைய அப்பாவும் மறைத்து போனாங்க. என்னுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போனது. மீண்டுமா நான் என்னுடைய அலுவலக இடத்திற்கு நான் கடந்து போயிட்டேன், கோயம்புத்தூருக்கு. நான் யோசித்தது உண்டு அங்கிருந்து, ஆண்டவரே சொந்த வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுல இருந்து நான் வாழ்வதற்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஆண்டவரே. சொந்தமா கார் ஒன்று இருந்தது, அந்த காரை பயன்படுத்துறதுக்கும் எனக்கு வழி இல்லை ஆண்டவரே. ஒரு 2 வீலர் இருந்தா கூட நல்லா இருக்குமே, நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கும் நான் இருக்கிற ரூமுக்கும் போயிட்டு வரக்கு அது சௌரியமா இருக்குமே சொல்லி அப்படின்னு நினைப்பேன். பட் என்னுடைய சம்பளம் அது போதியதாக இருந்ததல்ல. அப்புறம் பஸ்ல தான் போக வர இருந்தேன். நாட்கள் இப்படியே நகர்ந்தது. என்னுடைய அப்பா அரசு வங்கியில வேலை பார்த்ததுனால எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. அவருடைய ஆஃபீஸ்ல இருந்து என்னுடைய வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்துல உங்களுக்கு நீங்க அப்பாவோட வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னா நீங்க பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்னுடைய மூத்த சகோதரர் இடத்துல அதை காட்டினேன். அப்போ அண்ணா சொன்னாங்க, நான் பிஸ்னஸ் பண்றதுனால நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ மீண்டுமா அந்த வேலைக்கு நான் முயற்சி செய்தேன். ஆண்டவர் அற்புதமாய் அந்த வேலையை எனக்கு கிடைக்கும்படி கிருபை செய்தார். ஒரே வருஷம் தான், என்னுடைய அப்பா மரித்து போய் ஒரே வருஷத்துல அந்த பேங்க் ஜாப் நான் வாங்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். தனிமையா இருந்தேன். அந்த தனிமையில நான் பேசிக்கொண்டிருப்பேன், வேதத்தை வாசித்து, ஆண்டவரே ஏப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை, என்னுடைய அப்பா இல்லை, என்னுடைய அம்மா இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முறைமை நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன் மகனே என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார். உன்னை நான் என் உள்ள கரத்திலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தினார். உன் தாய் உன்னை கைவிட்டாலும் உன் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார். அப்படியே என் பக்கத்துல உட்கார்ந்து என்னுடைய தோளை தட்டி கொடுத்து, நான் இருக்கிற உனக்கு, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அப்படி என்னோடு பேசுற மாதிரியே இருக்கும். அநேக நாள் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். தனிமையில இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட அநேக நாள் பேசியிருக்கிறார். யாரோட துணை இருக்காது, தனியா பேசிட்டு இருப்பேன், தனியா பாட்டு பாடுவேன். நாட்கள் அப்படியே போனது. எனக்கு வேலை கிடைத்து ஏறக்குறைய இன்றோடு 12 ஆண்டுகள் முடிவடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே வங்கியில எனக்கு சூப்பர்வைசராக ப்ரொமோஷன் கொடுத்து எனக்கு பணியிடை மாற்றம் பண்ணினாங்க. வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. நான் என்ன சூப்பர்வைசர்னா, எனக்கு கீழே ஒரு 27 கூட்டுறவு சங்கங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அந்த 27 சங்கங்களுக்கு வங்கியின் மூலமாக நிதி உதவி கொடுத்திருக்கிறோம். கோடிக்கணக்கிலே வங்கி மூலமாக நிதி உதவி கொடுத்திருக்கிறோம். அந்த நிதி சரிவர இயங்குகிறதா என்கிறதை கண்காணித்து தணிக்கை செய்து மாதந்தோறும் அறிக்கையாய் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் வங்கியில எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இதற்காக 21 சங்கங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழாய் வந்தது. இதுல 4 சங்கங்கள் தாராபுரம், குண்டடம், மூலனூர் பகுதியிலே அமைந்திருந்தது.
நான் இருக்கிற பகுதியிலிருந்து ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நான் தள்ளப்பட்டேன். அப்போ ஆண்டவர் இடத்துல நான் கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்க அனுமதிக்காம என்னுடைய வாழ்க்கையில எதுவும் இதுவரைக்கும் நடக்கல, இதுவும் அப்படிதான் நடந்திருக்கு. நிச்சயமா என்னுடைய சூழ்நிலையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த தொலைவு எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க என் மேல கொஞ்சம் கரிசனை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட மட்டும் நான் ரெக்கமெண்டேஷன் கேட்டேன். என்னுடைய சக ஊழியர்கள் கூட சொன்னாங்க, நீ போய் உன்னுடைய எம்டி பார்த்து சொல்லு, நிச்சயமா மாற்றி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் யார்கிட்டையும் சிபாரிசு போகல. மனுஷனை நம்புகிறது பார்க்கணும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுனால ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நான் சொன்னேன். சரியா 27 நாளுங்க, சரியா 27 நாள்ல எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ல எதெல்லாம் நான் தொலைவா இருக்குதுன்னு நான் கருதினோ அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஈரோடு பகுதியில் இருக்கிற அந்த 4 சங்கங்கள் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. உண்மையாலுமே எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. எப்படி நடந்தது அப்படிங்கிறது என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே எனக்கு முடியல. அந்த ஆர்டர் வாங்கின அதே அன்றைக்கு மாலையில என்னுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டாங்க. தம்பி ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. உனக்காக நான் தான்ப்பா எம்கிட்ட பேசினேன். நல்ல ஒர்க்கர் அவ்வளோ தூரம் போட்டிங்கன்னா ஹாஃப் டே ஆயிரம் போயிட்டு வரக்கு எப்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, பக்கத்தில் மாற்றி கொடுங்க நான் தான் சொன்னேன்னு அவர் சொன்னார். அப்போதான் நினைச்சேன், அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி என் கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி அவர் மேல மாத்திரம் தான் நான் நம்பிக்கை வச்சேன். நான் அவருடைய கருத்தை மாத்திரம் தான் பிடிச்சேன். நான் செஞ்சது ஒண்ணுமே இல்லைங்கய்யா, நான் எதுவுமே செய்யல. அவருக்காக நான் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இதை விட்டுட்டு என் கரத்தை பிடிச்சுக்கோ, நான் உன்னை வழி நடத்துறேன்னு நான் 3rd இயர் படிக்கும் போது என்னோட பேசினார்லவா, அப்போ அவர் கரத்தை பிடிச்சது மட்டும்தான் நான் செய்த வேலை. இன்றைக்கு நான் சொந்த வீட்டிலே குடியிருந்து வருகிறேன். இது நான் சம்பாதித்து கட்டிய வீடு அல்ல, ஆனா ஆண்டவர் அந்த சொந்த வீட்டிலிருந்து நான் வசித்து வர கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வீட்டிலே ஒரு கார் 3 பைக் இருக்கு. இதுல ஒரே ஒரு பைக் மாத்திரம் தான் என்னுடைய சம்பாதியத்துல நான் வாங்கினது. மீதி எல்லாம் ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ஈவு நான் தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். இந்த வேலை இருக்கல்லவா, இது நானா முயற்சி எடுத்து இந்த வேலையை நான் பெற்றுக்கொள்ளல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஈவு, நல்ல வேலையை கொடுத்தார். என்னுடைய முதல் மாச சம்பளம், நான் 2012 கல்லூரி முடித்து கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் பொழுது என்னுடைய முதல் மாச சம்பளம் 7500 ரூபாய். ஆனா அதே 7500 ரூபாயை இன்னைக்கு தசம பாகமா கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய நிலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த குடியாரனுக்கு கிடைத்த கிருபைங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொன்னாங்க. அவர்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பெருமையா சொல்லுவேன், ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இன்றைக்கு அளவும் ஆண்டவர் என்னை சாட்சியோடு பயன்படுத்தி கொண்டு வரார். இது மாத்திரம் அல்ல, நான் சூப்பர்வைசரா பொறுப்பேற்ற உடனே சங்கங்களுக்கெல்லாம் சென்று வந்தேன். அப்போ சங்கங்களுக்கு அப்படியே போய் கொண்டு வரும் பொழுது என்னை முடிச்சுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு ஈவினிங் வெளியே வரும்போது என்னுடைய கையில் ஒரு கவர் கொடுப்பாங்க. சார் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை சார் இது ஃபார்மாலிட்டிஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு என்னுடைய வங்கியிலிருந்து சம்பளம் கொடுக்குறாங்க, இது வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க என்று சொல்லி நான் அவங்க கையிலேயே நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஒரு சங்கங்கள் இல்லைங்க, 21 சங்கங்களிலையும் இந்த காரியம் நடந்தது. நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம். ஒரு 3 மாசம் போச்சு. அவங்களாம் நினைச்சாங்க, சார் புதுசுங்கிறதுனால கொஞ்சம் தயக்கப்படுறாரு, ஒரு மாசம் 2 மாசம் போனா வழிக்கு வந்துருவாருன்னு சொல்லி அவங்களாம் யோசித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசம் போனதுக்கு அப்புறமா எங்கூட அந்த காரியத்தை செய்த அந்த சங்கத்தினுடைய மேலாளர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு. சார் நீங்க வந்து இந்த 4 மாசத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் கீழே போட்டு போயிட்டீங்க சார் அப்படின்னாரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க கீழே போட்டு போயிட்டீங்க சார் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பா இருந்தது. நான் அவரை பார்த்து சொன்னேன், சாரி சார், நான் இந்த 5 லட்சத்தை வேணா கீழே போட்டு போயிருக்கலாம், ஆனா எனக்கு வாழ்க்கை கொடுத்த என்னுடைய இயேசுநாதரை நான் ஒருபோதும் கீழே போட மாட்டேன் சார். சார் அவனுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கல சார், என்னுடைய வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்காரு சார். நான் எப்பவோ எங்கேயோ எப்படியோ போயிருக்க வேண்டிய மனுஷன், ஆனா எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து, சமுதாயத்துல நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து, இன்னைக்கு நல்ல ஒரு பதவியை கொடுத்து உங்களிடத்துல கையெழுத்து போடும்படி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அவரை நான் கீழே போட முடியுமா சார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உபதேசமாய் சொன்னேன்.
என்னுடைய வாழ்க்கை முறை மூலமாக இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படிக்கு அவங்க எல்லாரும் என்னை வியப்பா பார்த்தாங்க. அவர் சொன்னார், சார் நீங்க கிறிஸ்டியனா? சாரி சார், நாங்கள் உங்களுக்கு கேட்டிருக்க கூடாது. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன், என்னுடைய வாழ்வியல் மூலமாக ஆண்டவரை பிரதிபலிக்க நீங்க கிருபை கொடுத்தீங்களா ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்ல வருகிற காரியம் அதுதாங்க. நீங்க இங்க வந்திருக்கிறதுல ஆண்டவரை தெரிந்தவர்கள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துங்கிறவரை தெரிந்தவர்கள் இருக்கலாம், அதை தெரியாதவர்களும் இருக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல காரியம் ஒண்ணுதான். நீங்க ஆண்டவரை நம்பினீங்கன்னா மாத்திர போதுங்க. அவரை விசுவாசித்தீங்கன்னா மாத்திர போதும். அவர் உங்கள்ட்ட எதுவுமே கேட்கல. உங்கள்ட்ட பொண்ணை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, எதுவுமே கேட்கல. என்ன நம்புறையா, என்ன நம்புறையா, என்ன அதை தாங்க கேட்டாரு. என்ன நம்புறையா, நீ நம்புறானே என்னுடைய கரத்தை எப்படி இதோ இந்த வேதத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொன்னாரு. அதை தாங்க நான் இன்னைக்கு உங்க மத்தியிலையும் சொல்றேன். ஆண்டவர் கேட்கிற வார்த்தை என்னன்னா, என்ன நம்புறையா. அவரை நம்பினதுனாலதான் இந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்க துவங்கினேன். இந்த வேதம் என்னை வழி நடத்த ஆரம்பித்தது. அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அநேக காரியங்களை எனக்கு முடிவெடுக்கும்படி அவர் கிருபை தந்தார். எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றன்ற ஞானத்தை எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் பாதைக்கு உன்னுடைய கால்களுக்கு தீபமும் உன்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது போல, நான் போன எனக்கு இருளாய் இருந்த சூழ்நிலை எல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்றி கொடுத்தார். நீ இப்படிதான் போகணும், நீ இப்படிதான் செய்யணும், இந்த இப்படிதான் முடிவெடுக்கணும், அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனம் தாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் அவருதான் அந்த ஆலோசனை கர்த்தரா இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டு வரார். ஒருவேளை தாய் இல்லைன்னா, தந்தை இல்லைன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி போயிருக்கணும் ஒருவேளை உங்களால கணிக்க முடியும். ஆனா இந்த 2 பேரும் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிற உங்கள் மத்தியிலே ஒரு சாதாரண ஒரு மனிதனை கொண்டு சாட்சியாய் நிறுத்தி உங்கள் முன்பாய் பேசிக்கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னா, இது ஆண்டவருடைய கிருபை இல்லாம நடக்காதுங்க. ஆண்டவருடைய கிருபை அவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது, எனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். நீங்க விசுவாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை நீங்க முழுசா நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையின் வசனம் என்ன தெரியுங்களா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு யோசுவாவிடத்தில் சொன்ன கர்த்தர், இந்த யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ நம்பினா மாத்திரம் போதுங்க, அவரால செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க நம்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உடன்படிக்கை அதுதான். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் வரலாம். நல்லா போயிட்டு இருந்த என் பிசினஸ் திடீரென்று சோர்ந்து போயிடுச்சு, திடீரென்று லாஸ் வந்துச்சு, ஒரு இழப்பு நான் சந்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, இல்ல என்னுடைய குடும்பத்தில் நடந்தது போல ஒரு இழப்பு, திடீரென்று என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்படியே வாழ்க்கை இருள் சூழ்ந்ததை போல இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு நினைப்பு வரலாம். அவர் அனுமதிக்காம ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில நடக்காதுங்க. அவர் அனுமதிக்கிறதுனால தான் எல்லா காரியமும் நடக்குது. ஆண்டவர் நிச்சயமா உலகத்தின் பாடுகளை ஜெயம் கொள்ள உங்களுக்கு வல்லமை கொடுப்பார். எப்ப? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்பும் போது, நீங்க அவரை நம்பும் போது ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். எதுவரைக்கும் செய்வார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் பிரியும் வரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்கிற விசுவாசம் எனக்குள்ளா இருக்கு. என்னுடைய தாய் சொன்னாங்க, எவ்வளவு செலவானாலும் நான் படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு என்ன காரியம்னாலும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என் அம்மா சொல்லி சொல்லி 5 நாட்கள் மரித்து போனாங்க. பொய்யாய் போயிடுச்சுங்களே அந்த வாக்குறுதி. என்னுடைய அப்பா, அம்மா போனா கவலைப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. என் அம்மா மரித்து போன 5 வருடத்துல என்னோட அப்பாவும் மரித்து போனாங்களே. அவர் சொன்ன வாக்குறுதியும் பொய்யாய் போயிடுச்சு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அதை நடப்பியாதிருப்பாரோ என்று சொல்லி வசனம் உண்டு என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது மனிதன் அல்ல, சொன்னது மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் அவர்களோட கூட வர தயாரா இருக்கிறார். எப்ப?
நீங்க அவரை நம்பி அவருடைய கரத்தை பிடிக்கும் போது அவர் உங்கள்கிட்ட கேட்கறது எல்லாம் ஒண்ணுதான், என்ன நம்புறியா, என்ன நம்புறியா? நீங்களும் ஒருவேளை தாயும் தந்தையும் இல்லாத சூழ்நிலையிலே ஒரு அனாதை போல கைவிடப்பட்ட நிலையில இருந்த என்னை கூட ஆண்டவர் இவ்வளவு அழகாய் வழி நடத்தி கொண்டு ஒரு உயரமான ஸ்தானத்திலே நிறுத்தி வைக்க அவரால் கூடும் என்று சொன்னார். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இதை செய்யாமல் இருப்பாரா என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். அதற்கு இதுதான் பதில். நிச்சயமாய் செய்வார். இப்ப நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது ஒன்றும் செய்ய வேண்டாங்க. இந்த இடத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்தது நல்லதுதான், நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போலதான், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள்ல ஒரு மாற்றம் உண்டு. நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு மாற்றம் உண்டு. எப்பங்க? ஆண்டவரை நீங்க முழுசா நம்பும் போது, இயேசு கிறிஸ்துவை நீங்க முழுசா நம்பும் போது நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய சித்தமாக இருக்கிறார் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய சாட்சியை நான் நிறைவு செய்கிறேன். அதே போல எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏறக்குறைய 7 வருடங்களாக என்னுடைய ஆலயத்திலே நான் வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலிருந்து புதுமையான ஒரு காரியத்தையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருட ஆரம்பத்திலே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, உன் எல்லையை நான் விரிவாக்குவேன் என்று சொன்னார். அவர் சொன்னது தாங்க, மாற்றமே கிடையாது. நான் நினைச்சேன் என்ன காரியங்கள் நடத்த போறார் என்று சொல்லி. ஆனா இந்த வருஷத்துல இருந்து தான் இந்த BMFIல ஆண்டவர் எனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தார். ஒசூர் பகுதியிலும் தஞ்சாவூர் பகுதியிலும் அதே போல அநேக இடங்களிலே ஆலயங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷம் பண்ணுவதிலும் ஆண்டவர் ஒரு புதிய வாய்ப்புகளை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக இடங்களுக்கு இந்த சாட்சியை நான் பிரசங்கமாய் சொல்லவும், அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கவும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருந்த எனக்கு இன்றைக்கு விடை கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நான் மற்ற இடத்திலே சாட்சியாய் பகிரும்படிக்கு என்னுடைய சூழ்நிலையிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் நம்புறேன். இந்த காரியத்தை ஆண்டவருடைய வசனத்தை சுமந்த சில அநேக இடங்களுக்கு போறேன். எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஊழியத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எல்லோருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இறுதியாக வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறுதியாக நான் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பினை நான் நிறைவு செய்து விடுகிறேன். மன மகிழ்ச்சியான இந்த இரவு வேலையை கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கிருபையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். மேலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கையை விட உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அது ஒருபோதும் பொய்யாய் போகாது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்ததை இதோ வந்திருந்த ஒவ்வொருவரும் சுவாமி தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் தேவன் அவருடைய வாழ்க்கையில கிருபை செய்ய வேண்டுமா அப்படி பாதத்தில் வருகிறப்பா. எத்தனையோ பேர் எத்தனையோ இயக்கங்களோடு வந்திருக்கலாம், எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கலாம், எத்தனையோ வேண்டுதல்களோடு வந்திருக்கலாம். நீங்கள் ஜெபிக்க வரும் முன்னமே உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி என் தேவன் முன்னதாகவே அறிந்தவர் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் என்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் நம்பிக்கையோடு கேட்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் கிடைக்கும் என்று சொல்லி இடத்திலே நான் உறுதிபட உங்களுக்கு அன்றை சொல்லுகிறேன். இயேசுப்பா இந்த மாதிரி தகப்பனே அன்றைய இந்த மீட்டிங்காக என்னுடைய பாதத்தில் வருகிறோம். தொடர்ந்து 20 ஆண்டுகள் இந்த மீட்டிங்கை இந்த இடத்திலே ஈரோடு பகுதியிலே நடத்தும்படிக்கு நீ கொடுத்த தயவுக்காய் கிருபைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த மீட்டிங் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை இவர்கள் உருவாக்கினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு மெய்யான தீபத்தை ஏற்றி வைக்கும்படிக்கு இவர்கள் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்காக எத்தனை நேரத்தை அவர்கள் செலவழித்திருப்பார்கள், தங்களுடைய சுய நேரத்தை எல்லாம் இந்த ஊழியத்திற்காக எவ்வளவு நாள் செலவழித்திருப்பார்கள். அதனுடைய பலனை அவர்கள் பல மடங்கு அவர்கள் காணும்படிக்கு இதை ஆசீர்வாதமாய் அவருடைய வாழ்க்கையில் தந்தளவன் பாதத்தில் வருகிறோப்பா. இன்னும் தொடர்ந்து இந்த காரியங்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடக்க நீர் அவர்களுக்கு ஒத்தாசை பாதத்தில் வருகிறோம்.
இன்னும் இந்த ஈரோடு பகுதியிலே அநேகருடைய ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவர் நீர் யார் என்கிற அந்த ஒரு இனிமையான காரியத்தை அவர் அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலும் இன்பம் பெறுகிற ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரை வாழ்வதற்கு மாறுவதற்கு இந்த மீட்டிங் ஒரு உறுதுணையாக இருக்க நீர் கிருபைதாரும் சுவாமி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை பொறுப்பேற்று நடத்தின ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதோ இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகிறப்பா, இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருபோதும் உறங்குகிறதில்லை தூங்குகிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ நாங்கள் இந்த இடத்தை விட்டு போனாலும் எங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன் முழுமையாக எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திங்க. என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முழுமையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.